சம்பந்தி அம்மாளின் மூக்கிலும் கழுத்திலும் காதுகளிலும் மற்றும் கைகளிலும் வைர நகைகள் மின்னின. இதோ பாருங்க, எங்க பையன் உங்க பொண்ண லவ் பண்ணுகின்ற ஒரே காரணத்துக்காக, அவனோட சந்தோஷத்துக்காக நாங்க ரொம்பவே காம்ப்ரஸ் பண்ணி வந்திருக்கோம். ஜாதி, சமூக அந்தஸ்து, பணம், காசு, சொத்துன்னு எதையுமே டிமாண்ட் பண்ணாம இறங்கி வந்திருக்கோம். ஆனா இந்த விஷயம் நாங்க எதிர்பார்க்காதது என்று சொல்லி நிறுத்தினாள். நான் அமைதியாய் நின்றேன். தொடர்ந்தாள். உங்களுக்கும் உங்க கணவருக்கும் சண்டை. நீங்க 23 வருஷமா பிரிஞ்சிருக்கீங்க. அவரு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. விஷயத்த எங்கனாலேயே ஜீர்ணிக்க முடியலையே. நிச்சயமா எங்க சொந்தக்காரங்க இந்த விஷயத்த சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. உறவுக்காரங்க மத்தியில எங்களுக்கு ரொம்ப கௌரவ குலைச்சலா போயிடும். அதனால என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது. கல்யாணத்தன்று மட்டும் மனைமேடையில் நீங்க 2 பேரும் தம்பந்தி சமோதரமா பாத பூஜைக்கு நிக்கணும், அவ்வளவுதான் என்றால் அழுத்தம் திருத்தமாய். சம்பந்தி அம்மாள் வீசிய அணுகுண்டு வார்த்தைகள் கேட்டு என் நெஞ்சம் வெடித்து சிதறியது. அந்த கைவனின் கை குழந்தையுடன் நிற்கதியாய் நான் வீட்டை விட்டு வெளியேற காரணமான நயவஞ்சகன். இன்று வரை எங்களுக்கு என்ன ஆனது, நாங்கள் எப்படி இருக்கின்றோம் என்று கூட எட்டி கூட பார்க்காத மனசாட்சியற்ற மிருகம். அவனை அழைத்து வந்து சபையில் மரியாதை செய்வதா? ஒரு காலம் முடியாது என்று உறுதியுடன் நிமிர்ந்த போது என் பொண்ணும் மாப்பிளையும் சிரித்தபடி பேசி வீட்டினுள் நுழைந்தனர். வந்துட்டீங்களா? எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? கல்யாணத்துக்கு அப்புறமா பேச ஏதாவது மிச்சம் வைங்க என்றபடி எழுந்தாள் சம்பந்தி அம்மா. நீங்க ஆண்டி கிட்ட கல்யாண விஷயம் பேசிட்டீங்களா என்று சிரித்தபடி கேட்டார் மாப்பிள்ளை. பேசியாச்சு. கல்யாண செலவு மொத்தமும் நம்போடது. அவங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் மண்டபத்துக்கு வந்தா போதும் என்றார் மாப்பிள்ளையின் அப்பா. தேங்க்யூ டாட் என தந்தையை அணைத்து கொண்டார் மாப்பிள்ளை. அனைவரும் விடை பெற்று கிளம்ப காரில் ஏறும் முன் சம்பந்தி அம்மாள் என் கையை பற்றி அழுத்தி, நான் சொன்னது நினைவிருக்கட்டும் என்றார் அதிகாரமாய். மையமாய் தலையாட்டினேன். என்ன மம்பி, ஹாப்பி தானே என்று அணைத்து கொண்டு என் பெண்ணின் கண்ணில் சந்தோஷம் பொங்கி வழிந்தது. வலிய வரவைத்துக் கொண்ட புன்னகையுடன் சந்தோஷம் தாண்டா செல்லம் என்றேன். ஹேய், நம்ம மகா குட்டிக்கு கல்யாணம் என்று குழந்தையால் குதூகலித்தார் என் பெற்றோர். வீடு முழுவதும் சுழித்தோடும் சந்தோஷம் அலைய உணர முடிந்தது. என் பொண்ணுக்கு அவங்க சந்தோஷத்துக்காக ஒரு தாய் எதையும் செய்யலாம், அது என் கடமையும் கூட. ஆனால் என் தன்மானத்தை விட்டு கொடுத்து அந்த மனித மிருகத்தை பார்க்கவோ அவன் உதவி வேண்டி நிற்கவோ என் மனம் முரண்டியது. எதையும் மறந்திடாத நெஞ்சம் பழையதை நினைவூட்டியது. திருமணம் முடிந்து முதலிரவு அறையில் நான் நுழைந்த போது சிகரெட்டு புகையை மூட்டத்தின் நடுவே அமர்ந்திருந்தான். அலட்சியமும் திமிரும் தொனிக்க அவன் பார்த்த பார்வை பணத்துக்கு வைக்கில்லாத குடும்பத்தில் பிறந்துட்டு உனக்கு என்னடி அரசின் பேரு என்று கேட்க எகத்தாள கேள்வியின் நினைவில் வந்தது. அவன் மனைவியா நான் வாழ்ந்த நாட்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆண் பெண் உறவில் மனைவியை எவ்வளவு கேவலமாக நடத்த முடியுமோ அத்தனையும் செய்தான். ஒரு நாள் துணி காய போடுவதற்காக மாடிக்கு செல்லும் போது ஸ்டோர் ரூமில் இருந்து சத்தம் வந்து திருடன் என நினைத்து வெளிப்புறமாய் கதவை பூட்டி வீட்டில் உள்ளோரை கம்பு கடப்பாரை சகிதம் அழைத்து வந்தேன். கதவை திறக்க வேலைக்காரியுடன் புணர்ந்து கொண்டிருந்தான் என் கணவன். எல்லோரும் திகைத்து நிற்க வன்மத்துடன் முளைத்தபடி என்னை கடந்து போனான். எனக்கு குமட்டியது. அன்றிரவு படுக்கையில் நுழைந்த பலார் என்று என் கன்னத்தில் அறைந்தான். சுதாரித்து நிமிரில் முன் தலையில் சராமாரியா மூர்க்கத்துடன் என்னை தாக்க ஆரம்பித்தான். அலறியபடி அறையை விட்டு வெளியே ஓடினேன். என் அலறல் சத்தம் அனைவரையும் வெளியே அழைத்து வர, டேய் அடிக்காதடா, புள்ளத்தாச்சி பொண்ணு, அடிக்கிறது பாவம்டா என்று அந்த மூர்க்கனை தடுத்தார் மாமியார். என்னை கேவலமாய் பார்த்து, 4 நாள் இருந்திருப்பிய என் கூட, அதுக்குள்ள உண்டாயிட்ட, நம்புற மாதிரி இல்லையடி என கூறி தன் தாடியை சொரித்தான். அவன் வார்த்தைகளில் கூசி குறுகி அவனை அச்சத்துடன் பார்த்தேன். என் கை பற்றி தரதரவனை இழுத்து சென்று பூஜை அறையில் படுக்க வைத்தார் மாமியார். ஊரை கூட்டி விசேஷமாய் நடத்தப்பட்ட என் சீமந்தத்திற்கு கணவன் வரவில்லை. உறவினர்கள் ஏராளமான பார்வை, குத்தல் பேச்சும் என்னை கண்கலங்க வைத்தது. பிரசவம் முடிந்து திரும்பி வந்த போது கணவன் மேலும் முன்னேறி இருந்தான். ஸ்டோர் ரூம் தவிர்த்து எங்கள் படுக்க அறையிலேயே நித்தம் ஒரு பெண்ணோடு கோலாகலமாய் கொலைஞ்சு கொண்டிருந்தான். என் குழந்தையுடன் பூஜை அறையில் அடைக்கலமானேன். ஒரு நாள் இரவு குழந்தைக்கு ஜுரம், இருமல், மூச்சு திணறல் ஏற்பட
பயந்து போனேன். என் தோளில் துவண்டு சரிந்த குழந்தையுடன் மாமியாரிடம் ஓடினேன். குழந்தைக்கு ஜுரம் நெருப்பா கொதிக்குது, மூச்சு விட முடியாம அவஸ்தைப்படுது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, டாக்டர் கிட்ட போகலாம் மாமி என்றேன். நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? எரிந்து விழுந்ததும் எல்லாம் காலையில பாத்துக்கலாம் என்று கூறி கொட்டாவி விட்டபடி அரைக்கதவை மூடினாள் மாமியார். குழந்தையின் அழும் குரல் மெல்ல தேய தடதடத்த நெஞ்சோடு குழந்தையை தோளில் போட்டுக்கொண்டு பர்சுடன் புறப்பட்டேன். 2 தெரு தள்ளியிருக்கும் ஆட்டோ ஸ்டாண்டிற்கு வேகமாக நடந்தேன். அப்போது என்னை நோக்கி வந்த கார் என் கணவன் தான் ஓட்டி கொண்டு வந்தான். அவன் அருகில் வழக்கம் போல் ஒரு பெண். காரை வழிமறித்து, என்னங்க, குழந்தைக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஹாஸ்பிட்டல் போகணும் என்றேன். கார் கதவை திறந்து என்னையும் குழந்தையும் மாறி மாறி பார்த்து, அரசிக்கு கார் கேக்குதா என்று எகத்தாளமாய் கேட்டவன் படார் என்று கதவை மூடி விற்றென கிளம்பி சென்றான். அத்தருணம், அந்த நொடி என் வாழ்க்கைக்கு அவன் தேவையில்லை என திட்டவட்டமாய் உணர்ந்தேன். ஆட்டோ பிடித்து மருத்துவமனை சென்றேன். கண்கள் மேல் நோக்கி நிலை குத்தி நின்ற குழந்தையின் நிலை கண்டு நிமோனியா காய்ச்சல் என்று சொல்லி சிகிச்சைக்கு ஆரம்பித்தனர் டாக்டர்கள். பசி, தூக்கம் மற்றும் இரவு பகல் பாராது 10 நாள் போராட்டத்திற்கு பின் குணமடைந்தது குழந்தை. வீட்டிற்கு வந்ததும் தைரியமாய் படுக்க அறையில் என் அம்மா அப்பா சீராக கொடுத்த கட்டிலில் படுக்க வைத்தேன். நள்ளிரவு வழக்கம் போல் ஒரு பெண்ணுடன் வந்தான் கணவன். என்னை படுக்க அறையில் கண்டதும் கண்ணில் நெருப்பு, குரலில் வெறுப்பு மேலிட வெளியே போடி என்றான். முடியாது, இது என் அப்பா அம்மா எனக்காக வாங்கி கொடுத்த கட்டில் என்றேன். என்னடி சொன்ன என்று உங்காரமாய் அவன் விட்ட அறையில் என் கன்னம் பழுத்து காது கொய் என ரிங்காரம் விட்டது. என் தலைமுடியை பற்றி தரதரவென்று வெளியே இழுத்து வந்தவன் சமையல் கட்டிற்கு ஓடின கனமால் குக்கரில் மூடியால் மூர்க்கமாய் என் முகத்தில் ஓங்கி அடித்தான். வழியில் துடித்துடித்து குழந்தையை அள்ளி எடுத்து தலை தெறிக்க அங்கிருந்து ஓடினேன் நிரந்தரமாக. அகோரமாய் புடைத்திருந்த முகம் என் வாழ்க்கையை பறைசாற்ற என்னை கட்டி கொண்டு அழுதாள் அம்மா. விக்கி போனார் அப்பா. வீட்டு மாடி போர்ஷனில் குடியிருந்தவர்களை காலி செய்து குழந்தையுடன் குடியேறினேன். அக்கம் பக்கத்து மாணவ மாணவிகளுக்கு டியூஷன் எடுக்க துவங்கினேன். சரஸ்வதியின் அருளாக பெருகிய மாணவர் கூட்டம். லக்ஷ்மி தேவி எங்கள் இல்லத்தில் கொலாஞ்சினாள். என் உணர்வுகளுடன் கலந்துவிட்ட வீரலட்சுமியின் உதவியோடு இதோ இன்று 23 ஆண்டு கழித்து என் மகளுக்கு அந்த கயவன் வீடு சென்றேன். வயோதிகனாய் மாறியிருந்த அவனிடம் ரத்தின சுருக்கமாய் மகளின் திருமணம் குறித்து விவரம் சொன்னேன். அவன் கண்களில் வழக்கமான திமிரும் ஆத்திரமும் மின்னின. என்னை தூக்கி எரிஞ்சிட்டு போனியே, இப்ப தெரியுது அடி ஒரு அப்பனோட முக்கியத்துவம், மதிப்பும் மரியாதையும். நான் மனசு வச்சா உன் பொண்ணு கல்யாணத்தை என்னால நிறுத்த முடியும். உன் கேரக்டர் சரியில்லை, அதனாலதான் நீ வீட்டை விட்டு விரட்டிட்டேன். ஒரே ஒரு பொய் சொன்னா போதும், முடிஞ்சது உன் கதை என்று கொக்கரித்தான். அவனது 2ஆம் மனைவி ஏதோ அவன் காதில் சொல்ல பொட்டி பாம்பாய் அடங்கினான். சரி சரி, உன்கிட்ட வீண் பேச்சு எதுக்கு? கல்யாணத்துக்கு நான் வரேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. பாத பூஜைக்கு நீ என் பக்கத்துல நிக்க கூடாது. இதோ என் பொண்டாட்டி வள்ளிக்கு தான் அந்த உரிமை, புரிஞ்சுதா? விதிர்த்து நிமிர்ந்தேன். ஸ்டோர் ரூம் வேலைக்காரிதான் அவன் சொன்ன மனைவி வள்ளியாய் அமர்ந்திருந்தாள். அவள் கண்களில் தெரித்த வன்மமும் எகத்தாளமும் என்னை கொலைக்காரியாக்க நெட்டி தள்ளின. ஆனாலும் பொறுமை காத்து அங்கிருந்து திரும்பினேன். அன்று இரவு அம்மா மடியில் தலை சாய்ந்து கேவி அழுதேன். அரசி, என் தங்கம், நீ எப்பவும் தலை நிமிர்ந்து நிக்கணும், அழாதடா என் செல்லம் என ஆறுதல் கூறினாள். சடார் என்று எழுந்த மறுத்து நான், அம்மா, கணவனை இழந்த கைப்பெண்கள் தங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்யும் போது யாருமா பாத பூஜை பண்ணிப்பாங்க? நெருங்கிய சொந்தத்துல நிறைஞ்ச வாழ்க்கை வளர்ந்த ஒரு தம்பதி பண்ணிப்பாங்க. அம்மா, நீயும் அப்பாவும் பாத பூஜைக்கு நில்லுங்கம்மா. உன் சம்மந்தி ஒத்துக்கணுமே, பேசி பார்க்கலாம் என நம்பிக்கையோடு எழுந்தேன். முடியாது என்று மறுத்தால் சம்மந்தி அம்மாள். சோர்ந்து போனேன். வேறு வழியின்றி அவனுக்கு போன் செய்தேன். எனக்கு தெரியும் நீ போன் பண்ணுவன்னு, நான் இல்லேனா நீ வெறும் பூஜ்யம், தெரிஞ்சுதா என்றான். திருமண மண்டபம் நிறைந்திருந்தது. அகலக்கரை வைத்து பட்டு வேட்டியும் சட்டையும் அணிந்து முன்வரிசையில் அமர்ந்திருந்தான். அவன் விளக்கமற்றுக்கு பட்டு குஞ்சம் கட்டியது போல் அவன் அருகில் வள்ளி. மாப்பிள்ளை தன் தாய் தந்தைக்கு பாத பூஜை செய்து முடிக்க மணமேடைக்கு வந்தவனை கண்டு வெகுண்டு எழுந்தாள் என் பெண்.
என் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் பாத பூஜை செய்வேன். அந்த ஆளு இங்கு இருக்கக்கூடாது, போக சொல்லுங்க என்றால் அழுத்தம் திருத்தமாய். மகா, முதல்ல கல்யாண சடங்குகளை மதிக்க கத்துக்கோ, அமைதியா உட்கார் என்று உத்தரவிட்டால் சம்மந்தி அம்மா. சற்றென்று எழுந்த மாப்பிள்ளை, அம்மா, இதுவரை எங்களை வளர்த்து ஆளாக்கி தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும் சடங்குதான் இந்த பாத பூஜை. இது செய்ய வேண்டியது தனியாளா மகாவை வளர்த்து ஆளாக்கி இருக்கும் அரசியத்தைக்கு மட்டும்தான் என்றார் ஆணித்தரமாய். தம்மந்தி தமோதரகத்தின் பாத பூஜை செய்து கொள்ள வேண்டும், அதுதான் சம்பிரதாயம் என்றால் சம்மந்தி அம்மாள். சம்பிரதாயம் என்ற பெயரில் என் அம்மாவின் சுயமர்த மரியாதையை விட்டு கொடுக்க முடியாது. என் அம்மாவின் அருகில் நிற்க கூட அந்த ஆளுக்கு அருகதை இல்லை, உறுதியால் சொன்னால் மகா. என் மகளை பெருமிதத்தோடு பார்த்தேன். பாருங்க, கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துற உங்க பொண்டாட்டி என்றால் வள்ளி. ஏ அரசி என்று என்னை நோக்கி எகிற துவங்கியவனின் முன் சென்று எனக்கு அரணாக நின்றார் மாப்பிள்ளை. இல்லை பிள்ளை. ஹலோ மிஸ்டர், மரியாதையா 2 பேரும் வெளியே போங்க, இல்லைன்னா போலீஸ கூப்பிட வேண்டியது வரும், கடுங்குரலில் எச்சரித்தார். திருமண மண்டபத்தின் செக்யூரிட்டி ஆட்கள் அவர்களை அப்புறப்படுத்தினர். பித்தாளை தாம்பளத்தட்டில் என்னை நிற்க வைத்து பாத பூஜை செய்தால் என் மகள். என் கண்கள் ஆனந்த கண்ணீர் திரண்டது. எனக்கு பாத பூஜை செய்து கொண்டிருந்த என் பெண்ணின் நெற்றி சுட்டியை சரி செய்து அவள் நெற்றில் வகட்டில் முத்தமிட்டார் மாப்பிள்ளை. உறவினர் கூட்டம் சந்தோஷ கரவொலி எழுப்ப லேசான வெக்கத்துடன் பார்வையை திருப்பிக் கொண்ட நான் இறைவனுக்கு நன்றி சொல்லி தலை நிமிர்ந்து நின்றேன்.